கோமகனே, என் வாழ்க்கையே ஒரு கற்பனை, என் பிறப்பே ஒரு புனைக்கதை. என் வாழ்க்கையை சிறிது காலம் நீடிப்பதற்காகவும் நான் கொண்ட கருமத்தை முடிப்பதற்காகவும் நான் பலமுறை கற்பனை கதை புனைய வேண்டியிருந்தது. இனி அதற்கு அவசியம் ஒன்றும் இல்லை. இன்றுடன் என் பொய் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளப் போகிறேன். தங்களுடைய மனத்துன்பத்தை அதிகமாக்க கூடாது என்பதற்காகவே சில உண்மைகளை நான் அறிந்த பிறகும் தங்களுக்கு சொல்லவில்லை. தாங்கள் என்னை வெறுத்து விட வேண்டும் என்பதற்காகவே பல கற்பனைகளை புனைந்தேன். பல பயங்கரமான காரியங்களை செய்யும்படி கூறினேன். கடம்பூர் அரண்மனைக்கு பழுவேட்டரையரும் மற்ற சிற்றரசர்களும் வந்திருந்தாங்க. அதனால அரண்மனையே கோலாகலமா இருந்துச்சு. ஆனா சம்புவரையர் தான் ஒருவித பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருந்தார். ஏன்னா ஆதித்த கரிகாலன் விருந்தாளி மட்டும் கிடையாது, அவன் சோழ நாட்டோட நம்பிக்கை. அடுத்ததா அரியணை ஏற போறவன். அதே சமயம் அவனோட குணம் நாடறியும். அதனால அவன் இங்க இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான குறையும் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு தான் அவர் ஒரு கவலையோட இருந்தார். சம்புவரையர் எதை நினைச்சு கவலைப்பட்டாரோ அதை அப்படியே சரியா நிறைவேற்றலாம் ஆதித்த கரிகாலன். அரண்மனை வாசலுக்கு வந்ததிலிருந்து ரொம்ப கடுகடுப்பாவே அவன் முகம் இருந்தது. யார் என்ன பேசினாலும் தூக்கி எரிஞ்சும் புத்திர மாதிரியும் பேசிக்கிட்டு இருந்தான். ஏண்டா அந்த பையனை கூப்பிட்டோம் அப்படின்னு சம்புவரையரே நொந்துக்க ஆரம்பிச்சார். ஆனாலும் பழுவேட்டரையர் இருக்கிற தைரியத்துல சும்மா இருந்தார். வந்த ஆதித்த கரிகாலன் யாரை எதிர்பார்க்காம நேர அரண்மனையோட மேல் மாடத்துல பெண்கள் இருந்த பகுதிக்கு போனான். நந்தினிய பார்த்ததும், ஓ, பழுவூர் இளைய பிராட்டி அல்லவா, உண்மையாகவே வந்திருக்கிறார்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறான். ஆதித்த கரிகாலன் கடம்பூருக்கு வந்ததே நந்தினி கிட்ட மன்னிப்பு கேட்கத்தான். ஆனா அவளை பார்த்ததும் அவன் சித்தம் மயங்கிடுச்சு. அவளை வம்புக்கு இழுக்கிற மாதிரி பேசுறான். ஆதித்த கரிகாலன் பேசினதை கேட்டு அவன் அப்படியே ஒரு நொடி முறைச்சு பாக்குறான் நந்தினி. அவளோட பார்வையை தாங்க முடியாம அவன் அப்படியே வெலவெலத்து போறான். பலருக்கு பல பாடங்களை கத்துக் கொடுக்க போற சம்பவங்கள் கடம்பூர் அரண்மனையில நடக்க போகுது. பொன்னியின் செல்வனின் கதை தொடங்கிய இடத்துக்கே திரும்பவும் வர தொடங்கி இருக்கு. நானும் கதையோட முக்கியமான சம்பவம் அரங்கேறிய கடம்பூருக்கு திரும்பவும் போயிட்டு இருக்கேன். என் பாதையோட இடதுபுறத்துல விரிஞ்சு கிடந்தது வீராணம் ஏரி. ஆரம்பத்துல நம்ம பார்த்த ஏரி தானே அப்படின்னு என்னால எளிதில கடந்து போக முடியல. அதுக்கு காரணம் சில நாட்களுக்கு முன்னாடி இலங்கையில நான் பார்த்த பிரம்மாண்டமான ஏரிகள் தான். இலங்கையோட முக்கிய நகரங்களுக்குள்ள இயற்கையின் அழகோட நிரம்பி வழிஞ்ச அந்த ஏரிகளோட வீராணம் ஏரிய என்னால இணைச்சு பார்க்க முடியல. இயற்கையா அமைஞ்சு போன இலங்கை ஏரிகள்ல இருந்து சோழர்களால் உருவாக்கப்பட்ட வீராணம் ஏரி கொஞ்சம் வித்தியாசமாவே தெரிஞ்சது. போர்க்களத்துல வாள்களையும் வேல்களையும் வீசி இரத்த வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான போர் வீரர்களால ஆற்று வெள்ளத்தை தடுக்க உருவாக்கப்பட்டதுதான் இந்த வீராணம் ஏரி. வீராணம் ஏரியோட பாதுகாவலரா இருக்கிற வீரநாராயண பெருமானையும் நான் பார்க்கலாம்னு நினைச்சேன். நான் கோயிலை நெருங்குறதுக்கு முன்னாடியே பக்தி பாடல்கள்ல இருந்து வந்த ஆன்மீகம் எனக்கு நெருக்கமாச்சு. சின்னதா ஒரு விழா நடந்துகிட்டு இருக்கிற உற்சாகத்தோட இருந்தது வீரநாராயண கோயில். மிகப்பெரிய நீர்நிலைகள் உருவாக்கப்படும் போது அதன் கரையோரமா பெருமாள் கோவில் கட்டுறது நீண்ட காலமா தமிழகத்துல வழக்கத்துல இருந்திருக்கு. அந்த வகையில தான் வீராணம் ஏரி உருவாக்கப்பட்ட போதும் அதன் அருகே இந்த பெருமாள் கோயிலையும் கட்டியிருக்காங்க. நீண்ட கால வரலாற்றை கொண்டிருக்கிற கோயிலோட தெருக்கள்ல சாமியின் ஊர்வலம் நடந்துகிட்டு இருந்தது.
ஆழ்வார்க்கடியான் போல இன்னும் நிறைய பேர் அங்க பார்க்க முடிஞ்சது. சைவமா வைணவமாங்கிற பெரும் சண்டைகள் நடைபெற்றிருந்த வீதிகள் இன்னைக்கு சாந்தமாவே இருந்தது. இப்ப நான் வந்திருக்கும் போதும் நம்ம முன்னாடி பார்த்த வீரநாராயண ஏரியிலையும் சரி, இந்த ஆலயத்துக்கு எதிரே உள்ள தெப்பகுளத்திலையும் சரி தண்ணீர் நிறையவே இருக்கு. இந்த அக்ரஹாரத்துக்குள்ள வரும்போதே வைணவர்கள்லாம் பாசுரங்களை பாடிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு விசாரிச்சப்பதான் நாதமுனிகளுடைய ஜென்ம உற்சவம் அப்படின்ற ஒரு விழாவை இங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறதாவும், 10 நாட்கள் இந்த விழா நடக்கிறதாவும், அந்த ஒவ்வொரு நாளுமே பெருமாள் வீதி உலா வருவார்னு சொன்னாங்க. பொன்னியின் செல்வனோட ஆரம்ப அத்தியாயங்களை அலங்கரிச்ச இடங்களை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்க்கும்போது என்னோட உணர்வுகள் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே போனது ஆச்சரியமா தான் இருந்தது. ஆதித்த கரிகாலன் கடம்பூருக்கு வந்ததுல இருந்தே ஒரு விதமான மனநிலையோட இருந்தான். எல்லார் மேலையும் கோவப்படுறதும் குத்தி காட்டி பேசுறதுமா இருந்த அவனை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியல. ஒரு சமயம் மாதிரி இன்னொரு சமயம் நடந்துக்காத அவங்கிட்ட ஏதாவது பேசுறதுக்கே எல்லாரும் பயந்தாங்க. இதுல வந்தியத்தேவன் தான் அவனை ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருந்தான். இதுல ஆதித்த கரிகாலன் அடிக்கடி எல்லா சிற்றரசர்கள் முன்னாலையும் ஏற்கனவே கடம்பூர்ல நடந்த சதி ஆலோசனை கூட்டத்தை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தது வேற எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்தது. எப்படியாவது நல்ல நேரமா பார்த்து ஆதித்த கரிகாலன் கிட்ட சிற்றரசர்கள் எல்லாருமே மதுராந்தகனுக்கு தான் பட்டம் கட்ட ஆசைப்படுறாங்கன்ற விஷயத்தை சொல்றதுக்கு பழுவேட்டரையர் வேற ஆர்வமா இருந்தாரு. ஒரு நாள் ஆதித்த கரிகாலனே அந்த பேச்சு எடுத்தான். சாதாரணமா போயிட்டு இருந்த இந்த பேச்சுவார்த்தையில ஆதித்த கரிகாலன் கோபத்துல ஏதோ சொல்ல அது பழுவேட்டரையருக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு. கடைசியில மதுராந்தகனுக்கு முடிசூட்டுறதுல தனக்கு எந்தவித மறுப்பும் கிடையாது அப்படின்னு ஆதித்த கரிகாலன் சொன்னதும் தான் எல்லாருக்கும் நிம்மதி. பழுவேட்டரையர் தன்னோட தம்பி சின்ன பழுவேட்டரையர் கிட்ட போய் இங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்றதுக்காக தஞ்சைக்கு கிளம்புறாரு. ஆதித்த கரிகாலன் பெரிய பழுவேட்டரையரை அத்தனை பேருக்கு முன்னால அவமானப்படுத்தினதுனால அவனுக்கு சரியான பாடம் சொல்லித்தராம கடம்பூரை விட்டு வரப்போறதில்ல அப்படின்னு நந்தினி பெரிய பழுவேட்டரையர் கிட்ட பிடிவாதமா சொல்லிடுறான். அதனால பழுவேட்டரையர் மட்டும் தனியா கிளம்பி தஞ்சாவூர் போறாரு. ஆதித்த கரிகாலனுக்கு யார பார்த்தாலும் சந்தேகம் வந்துகிட்டே இருந்தது. ஒரு சமயம் காட்டு பன்றியை கொல்றதுக்காக வேலறிஞ்ச வந்தியத்தேவனை பார்த்து என்ன கொல்றதுக்காகத்தான் நீ வேலறிஞ்சியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவனோட மனசுலையும் மூளையிலையும் குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது. வேட்டைக்கு போன ஆதித்த கரிகாலன் நந்தினியை சந்திக்கிறான். அங்க எப்படியாவது அவகிட்ட தன்னோட மனசுல இருக்கிற விஷயங்களை பேசணும்னு முடிவு பண்றான். நீ என்னோட அப்பா சுந்தர சோழருக்கும் இலங்கை தீவுல இருக்கிற மந்தாகினிக்கு பிறந்த பொண்ணு. அதனால எனக்கு நீ சகோதரி. இனிமே உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாத. நாங்கெல்லாம் இருக்கோம். இனி சோழ நாட்டுல உனக்கும் உரிமை இருக்கு. இப்படி எல்லாம் ஆதித்த கரிகாலன் நந்தினி கிட்ட சொல்றான். ஆனா அவ எதையுமே காதுல போட்டுக்கல. இந்த கதையுடைய ஆரம்பத்தில இருந்தே நீங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சுந்தர சோழர் சந்தித்த அந்த ஊமச்சி, அந்த தீவுல பார்த்த ஊமச்சி மந்தாகினி தேவி அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கும் அந்த நந்தினிக்கும் முக ஒற்றுமை பத்தி ரொம்ப அழகா பல இடங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லப்படுது. முதல்ல சொன்னது நம்ம பார்த்தோம்னா, வானத்தை பார்க்கும் பொழுது சுந்தர சோழருக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு உருவம் அவளுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணும்போது அவள் நந்தினி தேவி மாதிரி இருக்கா அப்படின்னு அவளுக்கு ஒரு மயக்க உணர்வு ஏற்படுது. சுந்தர சோழருக்கே அந்தப்புறத்துல போய் ஆதித்த கரிகாலன் பட்டமேற்ற அன்று அவர் போய் பார்த்த போது அங்க நந்தினி இருக்கா, பெரிய பழுவேட்டருடைய இளையராணியா இருக்கா. அவளை பார்க்கும்போது அவருக்கு அந்த முக ஒற்றுமை, அவருடைய மனத்துல ஒரு கலக்கம் ஏற்பட்டு அவருக்கு மயக்கம் ஏற்படுது. ஒரு சந்தர்ப்பத்துல இலங்கை தீவுல வந்தியத்தேவன் இந்த அம்மாவை பார்த்த உடனே இந்த அம்மாவை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னு யோசனை பண்ணும் பொழுது அந்த ஆடை ஆபரணங்கள் அதெல்லாம் போட்டுக்கிட்டா இவன் நந்தினி தேவி, போடலைன்னா இவன் மந்தாகினி தேவி அப்படிங்கிற அளவுக்கு அவன் நினைக்கிற அளவுக்கு அந்த ஒரு உருவ ஒற்றுமை இருக்கு. சோ என்ன சொல்ல வராரு, அதாவது சுந்தர சோழருடைய ஒரு சொர்க்க வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த தீவு வாழ்க்கையில அதன் காரணத்தினால பிறந்த பெண் நந்தினியா, இல்ல மந்தாகினிக்கும் நந்தினிக்கும் என்ன உறவு? ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல நந்தினியே சொல்றா அவ என் தாய் அப்படின்னு. ஆனா யார் தகப்பன்கிறத கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸாவே வைக்கிறார். வாழை கையில வச்சிருந்தப்ப அவளோட கைகளும் உடம்பும் அப்படியே நடுங்குது. இந்த நடுங்குற கைகளால என்னால இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால வேறு 2 கைகளை தான் நாம சம்பாதிச்சாகணும் அப்படின்னு வச்சுக்கிறான். இந்த நேரத்துலதான் நாம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நந்தினியை பார்க்க போறோம். நந்தினியை இவ்வளவு தூரம் செலுத்தினது எதுன்னு இப்பதான் நமக்கு தெரிய வருது. நந்தினி திடீர்னு கூரைய பார்த்து தனக்குள்ள பேச ஆரம்பிக்கிறான். ஆஹா, நீ வந்து விட்டாயா? வா வா, சரியான சமயத்திலே தான் வந்தாய். என் அன்பே, என் அரசே, வா வீரபாண்டியன் தலையே,
ஏன் கூரை ஓரத்திலேயே இருக்கிறாய்? இறங்கி வா, இங்கே யாரும் இல்லை. ஏன் இப்படி விழித்து பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல். இந்த கண்டத்துக்கு தப்பி உயிர் பிழைத்தால் உன்னை பாண்டிய சிங்காசனத்தில் ஏற்றி வைப்பேன் என்று சொன்னாயே, அதை நான் மறக்கவில்லை. அதை நிறைவேற்றும் வேலை நெருங்கிவிட்டது. அதற்காக நான் எத்தனை காலம் பொறுமையாக காத்திருந்தேன், என்னென்ன வேஷங்கள் போட்டேன், எல்லாம் நீ பார்த்துக் கொண்டுதான் இருந்தாய். இப்போதும் பார்த்துக் கொண்டிரு, கண் கொட்டாமல் பார்த்துக் கொண்டிரு. இன்று இரவு உனக்கு பழி வாங்கி விட்டேனானால் அப்புறமாவது என்னை விட்டு போவாய் அல்லவா? இப்படி தன்னையும் மீறி புலம்பிக்கிட்டே இருக்கா நந்தினி. அவளோட கற்பனையில வீரபாண்டியனோட தலை தெரியுது. அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறதா நந்தினி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு வசதியாத்தான் பழுவேற்றையரை தஞ்சாவூருக்கு தனியா அனுப்புறா. நந்தினி ஒரு பெட்டியில துணிகளுக்கு இடையில ஒரு பெரிய வாள் ஒண்ணு வச்சிருக்கா. அப்போ அவ சொல்றா, இந்த வாள் என்னுடைய பாதுகாப்புக்காக நான் வச்சிருக்கேன்னு சொல்றான். ஆனா நம்ம படிக்கிறவங்களுக்கோ இல்ல அந்த காட்சியை நம்ம மனக்கண் முன்னாடி ஓட்டினா இந்த வாளுக்கு ஏதோ ஒரு பெரிய பர்பஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சியை உண்டு பண்ணுவார். அப்போ அவ சொல்றா, எனக்கு இந்த துர்கா பரமேஸ்வரியுடைய அனுகிரகம் இருக்கு. அவ மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஆதித்த கரிகாலன் ஒரு அகால மரணம் அடைய போறான், இங்க ஒரு பெரிய துக்க செய்தி நடக்க போகுது. அதுக்கு அந்த நேரத்துல இந்த பெரிய பழுவேட்டரை நீங்க இங்க இருக்க கூடாது, நீங்க தஞ்சாவூருக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவரை அப்புறப்படுத்துறான். அதாவது ஆதித்த கரிகாலனை தனிமைப்படுத்த வேண்டும். அவன் இறப்பதற்கு முன்னால் அவன் தனி மனிதனாக வேண்டும். அண்ட் அவனும் ஒரு உணர்ச்சி பிழம்பாவே இருக்கிறதுனால நிறைய மிஸ்டேக் கமிட் பண்ணிடுவான். சோ இப்படி ஒத்தொத்தரையா ரிமூவ் பண்ணணும். அதுல முதல்ல இந்த பழுவேட்டரை இந்த இடத்தை விட்டு அவ அனுப்புறான். சோ இப்படி ஒரு சதி திட்டம் உருவாகிட்டே இருக்கு. இத்தனை நாளும் ஒரு குழுவா செயல்பட்டு இருந்த நந்தினியும் ரவிதாசனும் இன்னும் சில பாண்டிய ஆபத்து உதவிகளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாள் இதுதான். ரவிதாசனும் நந்தினியை சந்திக்கிறான். எல்லாம் தயார். ஆதித்த கரிகாலன் நந்தினியை சந்திக்கிறான். பொன்னியின் செல்வன்லயே ரொம்ப உணர்ச்சி மயமான சந்திப்பு அப்படின்னா நந்தினியும் ஆதித்த கரிகாலனும் சந்திச்சுக்கிற இந்த இடம் தான். நந்தினி மூலமா நிறைய உண்மைகள் ஆதித்த கரிகாலனுக்கு தெரிய வரும். அப்ப அவனுடைய கோபமும் அமைதியான குணமும் மாறி மாறி வெளிப்படும். ஒரு கட்டத்துல தன்னை பத்தின உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார் நந்தினி. இலங்கையில காத்து மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிற மந்தாகினி தான் தன்னோட அம்மான்ற உண்மையை ஒத்துக்கிறான். தன்னோட தந்தை யாருங்கிறதையும் ஆதித்த கரிகாலன் கிட்ட சொல்றான். அதை கேட்டதும் அவன் 1000 தேள் கொட்டினது மாதிரி திகச்சு போய் நின்னான்னு கல்கி எழுதியிருப்பாரு. நந்தினி ஆதித்த கரிகாலன் கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே சொன்ன கல்கி தன்னோட அப்பா யாருன்னு சொன்னதை மட்டும் ரகசியமாவே விட்டுறாரு. நாவல் படிக்கிறவங்க அவங்க யூகத்துக்கு இதை யோசிச்சுக்கலாம். சிலர் சுந்தர சோழர் தான், இன்னும் சிலர் வீரபாண்டியன் தான் நந்தினியோட அப்பான்னு சொல்றாங்க. பேசிக்கிட்டே இருந்த ஆதித்த கரிகாலன் அமைதியாயிடுறான். இன்னொரு அறையிலிருந்து இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த வந்தியத்தேவனுக்கும் நந்தினி தன்னோட அப்பா யாருன்னு சொன்னது மட்டும் காதுல விழல. திடீர்னு சூழல் அமைதியானதும் என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்காக தலைய வெளியில நீட்டி பார்த்த வந்தியத்தேவனுக்கு அதிர்ச்சி. அங்க மந்திரவாதி ரவிதாசன் நின்னுட்டு இருந்தான். ஆதித்த கரிகாலனுக்கு ரவிதாசனால ஆபத்து வரப்போகுது, தடுக்கணுமே நினைக்கும் போது யாரோ ஒருத்தர் அவன் கழுத்தை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த உருவம் காளாமுகம் வேஷம் போட்டிருந்தது. வந்தியத்தேவன் மயங்கி விழுந்துடுறான். வந்தியத்தேவன் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது ஆதித்த கரிகாலன் மேல வீரபாண்டியனோட வாழ் செருக்கி இருந்தது. அடி பாவி, பழி தீர்த்திட்டியான்னு காளாமுக வேஷத்துல இருந்தவர் நந்தினியை பார்த்து கத்துறாரு. அவர் வேற யாரும் இல்ல, பெரிய பழுவேட்டரையர் தான். இன்னொரு பக்கம் சம்புவரையரோட மகள் மணிமேகலை அதிர்ச்சியில கத்துறா. கடைசியில ஆதித்த கரிகாலனை கொன்னது யாருங்கிற கேள்விக்கான விடைய நாம தான் யோசிச்சுக்கணும். ஏன்னா வரலாற்றுல ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற செய்தி இருக்கே தவிர அவனை கொன்னது யாருங்கிற விவரம் எதுவும் இல்லை. அதே மாதிரி அவன் கொல்லப்பட்ட இடம் எதுன்னு தெரியல. கல்கி ஒரு கற்பனைக்காக கடம்பூர் மாளிகைன்னு பொன்னியின் செல்வன்ல எழுதியிருக்காரு. கடைசியில அந்த அறை தீப்பிடிக்க ஆரம்பிச்சது. தீ வேக வேகமா அரண்மனை முழுக்க பரவ ஆரம்பிக்குது. தான் கூட இருக்கும் போதே ஆதித்த கரிகாலனை காப்பாற்ற முடியலையேன்னு வந்தியத்தேவனுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுது. ஆதித்த கரிகாலனை தான் காப்பாற்ற முடியல, அவனோட சடலத்தையாவது சேதம் இல்லாம வெளியில கொண்டு வரணும்னு அதை எடுத்துக்கிட்டு நெருப்புக்கு நடுவுல சிரமப்பட்டு தப்பிச்சு கோட்டை வாசலுக்கு கொண்டு வர்றான் வந்தியத்தேவன். நம்ம அரண்மனைக்கு விருந்தினரா வந்த இடத்துல ஆதித்த கரிகாலனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சம்புவரையருக்கு தாங்க முடியாத துக்கம். இதே சமயம்
தடயங்கள் எதுவும் இல்லாதபடி மொத்த கடம்பூர் மாளிகையும் எரிய ஆரம்பிக்குது. வந்தியத்தேவன் தான் இளவரசரை கொன்னது அப்படின்னு கந்தமாறன் அவனை கட்டி போடுறான். ஆனா அந்த சமயம் அங்க வந்த மணிமேகலை நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி வீரபாண்டியனோட வாழை காட்டுறான். எல்லாரும் திகைச்சு போறாங்க. பெரிய பழுவேட்டரையர் தஞ்சாவூர் போகும்போது ஒரு பெரிய புயல் மழைகளை மாட்டிக்கிட்டு அவர் அவஸ்தையில அவர் ஒரு மண்டபத்துல ஒதுங்கும் பொழுது ரவிதாசனும் தேவராளனும் பேசும் பொழுது நந்தினி ரவிதாசனுடைய சதித்திட்டம் அவருக்கு தெரிய வர அவர் நந்தினியை பத்தி தெரிஞ்சு போனவர் திருப்பி இங்கே அவர் இந்த இடத்துக்கு ஆதித்த கரிகாலனை காப்பாத்துறதுக்காக அவரும் வராரு. சோ அந்த காட்சியில அவன் சாக போகும் அந்த காட்சியில பாத்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க. ஈவன் மணிமேகலை கூட கையில ஒரு கத்தி வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க இடத்துல. சோ இவன் இறந்து விழும் பொழுது யார் அவனை குத்தி கொன்றார்கள், எப்படி அவனுடைய சாவு ஏற்பட்டது எல்லாம் தெரியாம மொத்த பழியும் வந்தியத்தேவன் மேல விழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் அது இருக்கும். இப்ப நாம ஆதித்த கரிகாலன் கொலையை பத்தி ஒரு கல்வெட்டு சாட்சி சொல்லிட்டு இருக்கிற இடத்துக்கு போறோம். எப்பெல்லாம் ஆதித்த கரிகாலனோட மரணத்தை பத்தி பேச்சு வருதோ அப்பெல்லாம் தவிர்க்க முடியாத பேரா இந்த ஊரோட பேரும் அடிபடும். உடையார்குடி. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடியில இருக்கிற ஆனந்தீஸ்வரம் கோயில் கருவறையில உள்ள அதித்தானத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டு தான் ஆதித்த கரிகாலன் கொலைதான் செய்யப்பட்டான் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான வரலாற்று ஆவணம். உடையார்குடியில உள்ள ஆனந்தீஸ்வரர் கோயில்ல கிடைச்ச கல்வெட்ட ஆதாரமா வச்சு பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்கள் ஆதித்த கரிகாலனோட கொலைக்கு இவங்க தான் காரணமா இருந்திருப்பாங்க அப்படின்னு யூகிச்சு பல கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. உதாரணத்துக்கு நீலகண்ட சாஸ்திரி தன்னோட சோழர் வரலாறு அப்படின்ற புத்தகத்துல ஆதித்த கரிகாலனோட கொலைக்கு மதுராந்தகன் என்கிற உத்தம சோழன் காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஆனா சதாசிவ பண்டாரத்தார் இவர் ஒரு மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர். இவரோட கருத்து வேற மாதிரி இருக்கு. ஆதித்த கரிகாலனோட கொலைக்கு உத்தம சோழன் அதாவது மதுராந்தகன் காரணமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சிலர் அருள்மொழிவர்மன் குந்தவையோட தூண்டுதலால இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா செம்பியன் மாதேவி கூட இந்த கொலைக்கு காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாமே ஒரு யூகம் தான். 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலையை இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணங்கள் 2. ஒண்ணு, இந்த கொலையை பத்தின கல்வெட்டு ஆலயத்துல இருக்கு அப்படிங்கிறதும், இன்னொன்னு கொலை செய்யப்பட்டது ராஜராஜ சோழனுடைய அண்ணன் அப்படிங்கிறதும் தான். ஒருவேளை ஆதித்த கரிகாலன் உயிரோட இருந்து சோழ நாட்டை ஆட்சி செஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆதித்த கரிகாலனை கொலை பண்ண சதியில இருந்த சில பேர்களை குறிப்பிட்டு அவர்களோட நிலங்களை விலை பேசின சாசனம் தான் இந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு. சக்கரவர்த்தி ஸ்ரீமுகம் பாண்டியனை தலை கொண்ட கரிகால சோழனை 1 துரோகிகளான சோமன், தம்பி ரவிதாசனான பஞ்சவன் பிரமாதிராஜனும், இவன் ரம்பி பரமேஸ்வரனான இருமுடி சோழ பிரமாதிராஜனும், இவர்கள் உடப்பிறந்த மலையனூரானும், இவர்கள் தம்பிமாரும், இவர்கள் மக்களிடம் இவர் பிராமாணிமார் பெற்றாலும் ராமத்தம் அப்படின்னு கொலைக்கு காரணமான சிலரோட பேர் இருக்கு. இந்த செய்தி தான் ஆதித்த கரிகாலனோட கொலைக்கு சான்றா அமைஞ்சிருக்கு. சோமன் மற்றும் அவனோட தம்பிகளான ரவிதாசன் என்கிற பஞ்சவன் பிரம்மாதிராஜன், பரமேஸ்வரன் என்கிற இருமுடி சோழ பிரம்மாதிராஜன், இந்த 3 பேரும் தான் ஆதித்த கரிகாலனோட கொலைக்கு காரணமான துரோகிகள்னும் மத்தவங்க எல்லாருமே இவங்களோட உறவு முறையில வந்தவங்கன்னு கல்வெட்டுகள் மூலமா தெரியுது. அது மட்டும் இல்லாம இவங்க பெயர்களை பார்க்கும்போது இவங்க எல்லாருமே கேரள அந்தணர்கள் அப்படின்னு தெரியுது. இவங்க எல்லாருமே வீரபாண்டியனுக்கு ரொம்பவும் நெருக்கமா இருந்திருக்கணும். இப்படி பல யூகங்களையும் ரகசியங்களையும் கொண்டிருக்கிற ஆதித்த கரிகாலனோட கொலை சோழ நாட்டோட தலையெழுத்தையே மாத்துது. மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவ காத்திருந்த ஒரு இளவரசனோட இந்த மரணம் தான் பொன்னியின் செல்வனோட மையம்னு சொல்லலாம். கல்கி ரொம்ப அற்புதமா உண்மையான கதாபாத்திரங்களோட நந்தினி, மணிமேகலை இந்த மாதிரி கற்பனையான கதாபாத்திரங்களை வச்சு இந்த கொலையை அரங்கேற்றி இருக்காரு. ஆதித்த கரிகாலனோட மரணம் பொன்னியின் செல்வன்லயும் வரலாறுலயும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தியதுன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம்.